க அப்படின்ற ஒரு லெட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கன்ற லெட்டருக்குள்ள 2 லெட்டர் இருக்குமா. இதை 2ஆ பிரிச்சுக்கோங்க. இங்க இருக்கிறது இக்கு கூட்டல் அ. இக்கு கூட்டல் அ. க. புரிஞ்சுதா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? புரிஞ்சது மாதிரியா? இதே மாதிரிதான் எந்த லெட்டர் எடுத்துட்டாலும். புரியுதா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். கிருஷ்ணவேணிமா சொல்றா. என்ன சொல்றா? சை. சை வந்து எனக்கு இது மாதிரி டிஃபைன் பண்ணி காமிங்க அப்படின்றா. என்ன லெட்டர் இது? சை. சை. நான் உடனே என்ன பண்றீங்க? சைய வந்து எழுதுறேன். எழுதியாச்சு. இப்ப இதை என்னால 2ஆ மாத்த முடியுமா முடியாதா? உள்ளுக்குள்ள இருக்கிற 2 லெட்டரை காமிக்க முடியுமா முடியாதா? முடியும் மாதிரியா? முடியும். என்ன பண்ணுவேன் நான் அதே மாதிரியே? இங்க இச்சு கூட்டல் ஐ. ஐ. சை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா? சரி. உடனே இது மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஹீராமா என்ன சொல்றா? வவ். என்ன சொல்றா? வவ். இத வந்து மாத்தி காமிங்கோ அப்படின்னு சொல்றா. நான் என்ன பண்றேன்? அவ சொன்ன லெட்டரை எழுதிக்கிறேன். வவ் அப்படின்னு எழுதியாச்சு. இதுக்குள்ள 2 லெட்டர் இருக்கா இல்லையா? இருக்குங்க. அதே மாதிரியே இங்க வரேன். இவ்வு பிளஸ் அவு. இவ்வு பிளஸ் அவு. வவ் அப்படின்னு போட்டாச்சு. புரியுறதா? உடனே ரோகிணி கண்ணன் என்ன சொல்றா? தோ. மாத்தி காமிங்கோ அப்படின்றா. என்ன லெட்டர் அது? தோ. தோ. இது பிளஸ் ஓ இல்லையா மகோதயா? என்னமா? இது பிளஸ் ஓ. ஆமா, இத பாருங்க. தோ அப்படின்னு சொன்ன உடனே நான் தோவை எழுதிட்டேன். சரியா? இதுக்குள்ள 2 லெட்டர் இருக்கு. எடுக்கிறேன். என்னது? இது பிளஸ் ஓ. தோ. தெரியுறதா? சரியா? ஓகே மகோதயா. இது சொல்லிட்டு இருக்கும்போது தர்மாம்பாள் என்ன சொன்னா? மம். என்ன லெட்டர் அது? மம். அந்த மம் அப்படின்ற லெட்டரை வந்து இதே மாதிரியே போட்டு காமிங்கோ அப்படின்னா மேல போட்டாச்சு. மம். இதுக்குள்ள 2 அக்ஷரம் இருக்கு. இருக்கா இல்லையா? என்ன இருக்கு? இம் பிளஸ் அம். இம் பிளஸ் அம். இம் பிளஸ் அம் மம். புரிஞ்சுதா? புரிஞ்சது மகோதயா. உடனே சிவராமன் சுவாமி இருக்கல, அவர் என்ன சொல்றாரு? ஹஹா அப்படின்றத மாத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஹஹா. ஹஹா அப்படின்னா என்னது அப்படின்னா ஹாவ போட்டாச்சு. இது பாருங்க, ஹாவ போட்டாச்சு. ஹாக்கு பக்கத்துல விசர்க்கத்தை போட்டாச்சு. ஹஹா. இத மாத்தி காமிங்க. இதுக்குள்ளே 2 அக்ஷரம் இருக்கு. என்னென்ன அக்ஷரம் இருக்கு? இங்க பாருங்க. இஃபு பிளஸ் அஹா. ஹஹா. புரிஞ்சுதா? புரியுறதா உங்களுக்கு? புரியுது. சரி. இது சொல்லிட்டு இருக்கும் போது உமாமா இருக்கல்ல, அவ எப்பயுமே டஃப்பான லெட்டர் தான் கொடுப்பா. புரியுறதா? அந்த அம்மா என்ன பண்ணா, நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷே ஷே அதை வந்து மாத்துங்கன்னா. இங்க பாருங்க, இதான் அந்த லெட்டர் ஷே. இதே மாதிரி பண்ணணும். பண்ண முடியுமா முடியாதா? முடியும் மகோதயா. இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க, இதுவும் அதே மாதிரியே 2ஆ பிரியும். ஆனா இது ஏற்கனவே 3 லெட்டர் இருக்கிறதுன்னு சொல்லிருக்கேன். தனியா. ஆமா. அப்போ இக்கு பிளஸ் இஷு ஏ ஷே அப்படின்னு விட்டாச்சு. புரிஞ்சுதா? புரியுது மகோதயா. இது மாதிரிதான் நீங்க அதுல எந்த லெட்டர் நீங்க எடுத்துட்டாலும் நீங்க யோசிச்சு மட்டும் பார்க்கணும். இந்த லெட்டரை நம்மளால 2ஆ பிரிக்க முடியுமா முடியாதா? பிரிக்க முடியும் அப்படின்னா உட்காந்து எழுதி பார்க்கணும். எழுதியாச்சு, கரெக்டா வந்துருச்சு அப்படின்னா அந்த லெட்டர் எல்லாத்தையும் உங்களால கரெக்டா ஸ்பெல் பண்ண முடியும். புரியுறதா? இதுதான் கான்செப்ட். சரியா?